திருக்க மீனை எடுத்து இதில் முள் இருக்காது, நடுவில் ஒரே ஒரு இந்த மண்டையில் உள்ள இந்த ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். இந்த திருக்க மீனில் எந்த கழிவுமே போகாது. இந்த மீனில் கழிவுன்னு சொல்லி போகிறது குடலும் இந்த பூவும் தான் கழிவு போகும். அதாவது பெரிய பெரிய திருக்கையாக இருந்தால் இந்த பூவும் கழிவு போகாது, இந்த குடலும் இதுதான் கழிவு. பெரிய திருக்கைனா இது பூ கழிவு போகாது. பெரிய ஆளுக்கு எல்லாத்தையுமே வெட்டி போட்டுருவாங்க. இந்த மீனை குழந்தைகளுக்கு இது முள் இல்லாதனால குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பஞ்சு வாவலை மாதிரி பஞ்சு கணக்காக தான் இருக்கும், பஞ்சு மீன் கணக்காக தான் இருக்கும். இதை குழம்பு வைக்கலாம், இறைச்சி குழம்பு வைக்கிற மாதிரி குழம்பும் வைக்கலாம். நாங்கள் இதை முக்கியமாக புளி மிளகு வைப்போம். தக்காளி உள்ளி இதில் கொஞ்சம் பெருசாக வெட்டி தக்காளி உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி நம்ம குழம்புக்குள்ள மசாலையை போட்டு புளி மிளகு கணக்காக வச்சு சாப்பிடுவோம்.